மாப்பிள்ளை சிங்கம் படத்துல நடிச்சிருக்கிற நட்சத்திரங்களை தான் சந்திக்க போறோம். விமல், அஞ்சலி, சூரின்னு நட்சத்திர பட்டாளங்கள் நிறைஞ்சிருக்கும் இது ஒரு கலாட்டாவான படம்னு படக்குழுவே சொல்றாங்க. சிங்கம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த கெட்டப் அந்த ஒரு கம்பீரமான ஒரு கேரக்டர், அன்புங்கிற ஒரு கேரக்டர்ல பண்ணிருக்கோம். அந்த கேரக்டருக்கு இப்படி மீசெல்லாம் வச்சா ஒரு புது லுக்கு கிடைச்சது. ரொம்ப அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆஃப்டா இருந்தது. ஏன்னா ஊர்ல வந்து இப்போ கலவாணி படத்துல பாத்தீங்கன்னா அறிவழகங்கிற கேரக்டர் எப்படி எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆச்சு, எல்லாருக்கும் எப்படி ஒரு பிடிச்ச மாதிரியான கேரக்டரா இருந்ததோ அது மாதிரி இந்த மாப்பிள்ளை சிங்கம் படத்துல இந்த அன்பு கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்கு தான் ஒரு கெட்டப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் எல்லாம் சேர்ந்து பண்ணி பார்த்தோம். அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆஃப்டா இருந்தது. அதனால அந்த கெட்டப். விஜயோட இது 3வது படம். இந்த படம் எல்லா படத்தோடும் ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு அருமையான கேரக்டர். அவங்களுக்கு கரெக்டா, ஏன்னா அந்த கதையிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தெலுங்கு பேசுற அந்த கேரக்டர்ல தான் இருப்பாங்க. இந்த கதைக்கு அவ்வளோ பொருத்தமா இருந்திருக்காங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு வக்கீலா வர்றாங்க. அஞ்சலியா இருக்கட்டும், ஒரு கதாபாத்திரமே இந்த கேரக்டருக்கும் எல்லாத்துக்கும் பொருத்தமான கதாபாத்திரமா அமைஞ்சிருக்காங்க. மச்சாங்காதல் பாத்தீங்கன்னா விஷுவல் வந்து நானு, சூரி, காளி வெங்கட் இவங்கெல்லாம் வந்து பாடியிருப்போம். என்னன்னா அதாவது என்னோட காதெல்லாம் வேணாம், பொண்ணுங்கெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி சூரி வந்து சொல்லுவாப்புல. இல்ல அதெல்லாம் உண்மைதான், பொண்ணுங்கெல்லாம் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாடுவேன். இந்த 2 குரலும் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து என்னோட குரலுக்கு பாத்தீங்கன்னா அனிருத் அவர்களும், சூரிய அவர்கள் குரலுக்கு பாத்தீங்கன்னா சிவகார்த்தியும் 2 பேரும் பாடியிருக்காங்க. அந்த அவங்க 2 பேரும் பாடினோன்னா இன்னும் அந்த சாங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப ரீச் ஆயிருக்கு. பாசிட்டிவ் ஸ்டார்ட்டா தான் இருக்கு. பிகாஸ் மாப்பிள்ளை சிங்கம் படத்துல எனக்கு ரொம்ப நாளா ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பிகாஸ் வந்து படம் எடுக்கும் போதே ஒரு கான்பிடன்ஸ் வரும். அது வந்து எனக்கு மாப்பிள்ளை சிங்கம் படம் பண்ணும்போது வந்தது. அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் எனக்கு 2016 ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் விமல் கூட 3rd டைம் ஒர்க் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் வந்து கோஸ்டார் 3rd டைம் ஒரு கோஸ்டார் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து அந்த கம்ஃபர்டபுள்ல நாங்க பண்ணதுனால வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஆக்சுவலா 2 லாங்குவேஜ்லயும் இப்போ வந்து பண்றதுனால என்னால வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வர முடியுது ரிலீசஸ். பட் வந்து இப்போ பேக் டு பேக் ரிலீசஸ் இருக்கு. அடுத்தடுத்து இறைவி, யார்னி, நெக்ஸ்ட் இப்ப மாப்பிள்ளை சிங்கம், அடுத்து வந்து காண்பது போய், அப்படின்னு நிறைய படம் வந்து லிஸ்ட்ல இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அகெயின் வந்து ஒரு ஹாப்பனிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் 2016 பெஸ்டா இருக்கும். சாங் வந்து ஒரு அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், சும்மா வந்துட்டு போற மாதிரி இல்லாம. அண்ட் எல்லா சாங்ஸ்க்குமே வந்து செப்பரேட் தீம்ஸ் இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஆர்ஆரா இருக்கட்டும் இல்ல மியூசிக்கா இருக்கட்டும் ரொம்ப பெரிய பிளஸ் தான் இருக்கும். மாப்பிள்ளை சிங்கம் இந்த படத்துல ஒரு தாய்மாமன் கேரக்டர் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி 24 நடிகர்களை டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட போராடி, என்ன மாதிரி 24 நடிகர்களை டைரக்டர் போராடி இவங்க தான் நடிக்கணும்னு நடிக்க வச்சிருக்காரு. ப்ரொடியூசர் முதல்ல பெரிய கேரக்டர் தாங்குவாரா சாமிநாதன் அப்படின்னு ஆரம்பிச்சு 10 நாள் ஷூட்டிங் அப்புறம் ப்ரொடியூசரே வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னாரு. எல்லாத்தையும் விட படம் சூப்பரா பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜசேகர். ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காருங்க. நல்ல சாங், மியூசிக் டைரக்டர் ரகுவந்தன் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா போட்டோகிராஃபி. விமல் சார், சூரி, விஷ்ணு, காளி வெங்கட், முனிஷ்காந்த், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாருமே கலகலன்னு படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஜாலியான படம், சூப்பர் படங்க அப்படின்னு நான் உங்களை பெருமைக்காக சொல்ல, நீங்க பார்த்துட்டு இதை சொல்லுவீங்க.